திரு ஸ்டாலின் என்ன சொன்னார்? முதல் 2 மாதத்துக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கடையை திறந்து வச்சு கூவி கூவி அழைக்கிறார், கூட்டணிக்கு யாரு வரலினார். திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி தானாக அமைய வேண்டும், கனி தானாக பழுக்க வேண்டும், அப்பதான் சுவையாக இருக்கும். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானாக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, வலிமையான கூட்டணி. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு. உண்மைதானே? தினந்தோறும் பத்திரிகையில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம். காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்திலே பங்கு வேண்டும். கூட்டணி அமைத்திருக்கின்றோம், கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது கூட மாலை மலர் பத்திரிகையிலே வந்திருக்குது, எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். ஆக புகைய ஆரம்பிச்சிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணியில. அது நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல. இப்படித்தான் திமுக கூட்டணி. ஒரு பக்கம் திருமாவளவன் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாரு. கேட்கிறாருல்ல, கூட்டணியில குழப்பம் தானுங்க. சொல்லுங்க, கூட்டணி குழப்பமா? அண்ணா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்துக்கு நேரடியா வந்து நம்முடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் மேடையிலே தோன்றி சிறப்பாக நம்முடைய கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டது.